ஸோ இந்த பையிங் டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ஒரு புஷ் கொடுத்து இந்த செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ ஹை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் கம்மி. இங்கேருந்து இந்த பிஓசிலேருந்து ஒரு ரிஜெக்ஷன்ஸ், அப்படி இல்லைன்னா இந்த வேல்யூ ஹைலேருந்து ஒரு ரிஜெக்ஷன்ஸ். இப் சப்போஸ் ஹே காய்ஸ், வெல்கம் டு ப்ரூஃப் ட்ரேடிங் ஹாக்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். 29 செப்டம்பர் 2025. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் கொடுத்துருந்தேன். ஸோ இன்றைக்கி அதன் பிரகாரம் தான் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ வந்துட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறத ஒரு ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் வேணால் அதை பார்த்து செக் பண்ணிட்டு வரலாம், செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, மார்க்கெட் கீழேருந்து போணுச்சு அப்படின்னா இந்த பிஓசியில் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைன்னா இந்த வேல்யூ ஏரியா ஹையில் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் என்னோட 2 ட்ரேட் நான் வந்து எங்கே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்துட்டு இந்த சிங்கிள் பிரிண்ட்டில் நான் எடுத்திருந்தேன். இந்த சிங்கிள் பிரிண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 சிங்கிள் பிரிண்ட் நடுவில் தான் மார்க்கெட்டே ஓப்பன் ஆயிருந்துருக்கு. ஸோ அந்த சிங்கிள் பிரிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் அப்சார்ப்ஷன் நான் நோட் பண்ணேன். செல்லிங் அப்சார்ப்ஷன் ப்ளஸ் பையிங் இனிஷியேஷன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிவ் செல் தான். பட் அடுத்த கேண்டில் அதை ஓவர் கம் பண்ணிட்டாங்க. நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரேட் அக்ரெசிவாக போயிட்டேன். பிகாஸ் இது வந்து ஒரு செல்லிங் சிங்கிள் பிரிண்ட், ஆனால் மார்க்கெட் அதுக்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நான் இந்த இடத்துல அக்ரெசிவாக என்னோட ட்ரேட் நான் போயிட்டேன். இது வந்துட்டு 1:1 தான் நான் வச்சேன். 1:1 கூட நான் சொல்ல முடியாது. இது 1:0.7 வந்திருக்கு. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 1:1லேயே வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிட்டேன். ஆப்ஷன்ஸில் 20 பாயிண்ட்ஸில் கேப்சர் நான் பண்ணியிருக்கேன் நிஃப்டியில். ஓகேங்களா? ஸோ இந்த டார்கெட் நான் வச்சதுக்கு காரணம் வந்துட்டு ஆப்வியஸாக வந்துட்டு இந்த சிங்கிள் பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஏரியா தான். ஸோ இந்த சிங்கிள் பிரிண்ட்டில் வந்துட்டு ஒரு பை இனிஷியேட் பண்ணிட்டு இந்த சிங்கிள் பிரிண்ட்டில் நான் அதை எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ வந்துட்டு அப்படிதான் என்னோட ட்ரேட் நான் பிளான் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் மார்க்கெட் வந்துட்டு அழகாக வந்துட்டு இந்த பிஓசி வரைக்குமே வந்து ஒரு ரேலி கொடுத்துருந்துச்சு போட்டுருந்தோம் அப்படின்னா. ஸோ இந்த பிஓசியில் தான் வந்துட்டு ஒரு நோட்டபிள் இது நடந்துருக்கு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஐபியோட ரேஞ்ச், அதாவது இனிஷியல் பேலன்ஸோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆனது கரெக்டாக பிஓசி கிட்ட. ஸோ இனிஷியல் பேலன்ஸ் ரேஞ்ச் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இனிஷியல் பேலன்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். அப்படி பிரேக் பண்ணுவோம். இந்த சி பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 47K இனிஷியேஷன் சூப்பராக வந்துச்சு. ஸோ அக்ரெசிவாக ட்ரேட் போயிருக்கவங்க இந்த 47க்கு மேலேயே போயிருந்திருப்பாங்க. ஆனால் அடுத்த கேண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11Kவை வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு பாசிவ் செல் அவங்க போட்டாங்க. ஸோ வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்திருக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டாப் லாஸ் அடிக்கிறத அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அக்ரெசிவாக போனவங்களுக்கு ஆப்வியஸாக இந்த லோவில் ஸ்டாப் லாஸ் போட்டுருந்துருப்பாங்க. அவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக அடிச்சிருந்திருக்கும். வெயிட் பண்ணவங்களுக்கு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா பாசிவ் செல் போட்டுச்சு. ஸோ அந்த இடத்துல இந்த சி பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெயில்டு ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. ஐபியோட ஃபெயில்டு ஆப்ஷனாக இருந்திருக்கு. ஸோ ஒன் சைடு ஐபி ஃபெயில் ஆகுது அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர் ஃபார் ஐபியோட லோ வரைக்கும் மார்க்கெட் போகுங்கிறதுக்கு. ஐபியோட லோ உடஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் நமக்கு இருக்கும். 70% ஆஃப் ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷனாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இங்கே கான்செப்ட். ஸோ ஐபியோட லோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. ஐபியோட லோ உடஞ்சு அழகாக 70% ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டான். ஸோ அந்த ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் தான் நிஃப்டி வந்த கடைசி பாயிண்ட். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பையிங் சிங்கிள் பிரிண்ட். ஸோ ஆப்வியஸாக நான் ப்ரீ மார்க்கெட் என்ன சொல்லியிருந்தேன், பையிங் சிங்கிள் பிரிண்ட் பையிங் டெயில். ஆப்வியஸாக பையிங் டெயிலுக்கு வந்திருந்தா ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அழகாக பையிங் டெயிலுக்கு வந்துச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட் அழகாக எதிர்பார்க்க முடிஞ்சது. இதுதான் அந்த பையிங் டெயில். கீழே பையிங் டெயில். இது வந்துட்டு இனிஷியல் பேலன்ஸோட ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷனோட டார்கெட். இது வந்துட்டு நேத்தியோட டே லோ நான் போட்டிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கேருந்து அழகாக வந்துட்டு மறுபடியும் ஒரு ரிவர்சலுக்கு மார்க்கெட் ரெடி ஆச்சு. பட் நம்ம இன்னைக்கு 2 ட்ரேட் எடுத்துட்டோம். ஒன்று வந்துட்டு இந்த கால் ஒன்று எடுத்துருக்கோம், அடுத்து இந்த புட்டு. ஸோ இந்த இடத்துல ஃபெயில்டு ஆப்ஷன் நடந்துருச்சு, பையிங் அப்சார்ப்ஷன் நடந்துருச்சு, செல்லிங் இனிஷியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு இடத்துல நடந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டெல்டா பாருங்களேன், 81K டெல்டா. அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் உங்களுக்கு எடுத்துறேன். அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெல்டா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. அதாவது பாசிவ் பை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஆனால் அந்த ப்ரைஸோட பிஓசிக்கு கீழே தான் வந்து க்ளோஸே ஆயிருந்திருக்கு. 128K டெல்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேண்டில் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யாராவது நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆப்வியஸாக செல் என்ட்ரி போயிருப்பீங்க. நான் என்னோட செல் என்ட்ரி இங்கே தான் பிளேஸ் பண்ணேன். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை இனிஷியேட் ஆன இடம், அந்த 72K டெல்டா. ஸோ இந்த 72K டெல்டா பையர்ஸ் புஷ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸோ அந்த பையர்ஸ் புஷ் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாப் லாஸோட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 81K டெல்டா போட்டது நம்மளுக்கு ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரேடை பிளேஸ் பண்ணிட்டு பிஓசிக்கு மேலே நம்மளோட ஸ்டாப் லாஸை வச்சுட்டு அழகா டே லோ, அதாவது ஐபியோட லோ வரைக்கும் நம்ம வந்துட்டு டார்கெட் போட்டிருந்தோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு டார்கெட் கொடுத்துட்டோம். இந்த இடத்துல ஐபியோட லோ உடையும் போது இன்னொரு ட்ரேட் போயிருந்துருக்கலாம். இல்லை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த ட்ரேடே நம்ம வந்து இந்த இடத்துல வச்சிருந்துருக்கலாம். ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன்லையும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்போம். நான் வந்து ஐபியோட லோ வரைக்கும் தான் டார்கெட் போட்டேன். என்னோட டார்கெட் புக் ஆயிடுச்சு, நான் வெளியே வந்துட்டேன். நான் வந்துட்டு ஐபியோட லோ வரைக்கும் எயின் பண்ணதில் 60 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் இன்னைக்கு நான் கேப்சர் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் இப்படி தான் நான் வந்து பிளான் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ என்னோட ட்ரேட் எக்ஸிக்யூஷனும் நான் உங்களுக்கு இப்படி தான் பண்ணேங்கிறத சொல்லிட்டேன்.
ஸோ வந்துட்டு மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ ரெண்டையுமே மர்ஜ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு மார்க்கெட்டோட கிளியர் பிக்சர், அதாவது மார்க்கெட் ரெண்டையும் நம்ம வச்சு அழகாக ட்ரேட் பண்ணும்போது நம்மளோட ஸ்டாப் லாஸஸ் அடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி மேக்ஸிமம் நம்ம வந்து கம்மி பண்ணலாம். ஸோ வந்துட்டு மார்க்கெட்டோட ட்ராப்பிங் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இந்த பை இனிஷியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப்பிங் ஜோனாக இருந்திருக்கும். வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணவங்களுக்கு அழகாக அந்த இடத்துல ட்ராப் ஆயிருக்கிறத நம்ம தவிர்த்துருக்கலாம். மற்றபடி அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணவங்களுக்கு இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. மறுபடியும் மார்க்கெட் நீங்கள் வந்துட்டு செல் எடுக்கிறதுக்கு ஹெசிடேட் பண்ணாமல் இந்த இடத்துல செல் போயிருந்தீங்க அப்படின்னா அந்த லாஸஸை அழகாக உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்கும். சேம் டைம் திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷனல் பர்பஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி பிளாங்காக பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்காமல் உங்களோட அனாலிசிஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.